நான் ரத்ன திவ்யாங்க, கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அட்வைட்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல். அட்வைட்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து 2016ல முதல்ல ஆரம்பிச்சது வித் த பேஷன் ஆஃப் கிரியேட்டிங் வெரி பியூட்டிஃபுல் என்வைரன்மெண்ட் ஃபார் சில்ட்ரன். எங்க சில்ட்ரன் வந்து சில்ட்ரனாவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு ஸ்கூல் இது. ஸோ நாங்கள் கிரியேட் பண்ணும்போது இது ஒரு மாண்டசரி அப்ரோச்ல கொண்டு போனோம். ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட வேகத்துல படிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸோட நீட் அண்ட் எங்களுக்கு அந்த ஒரு வரவேற்பு இருந்ததுனால வி ஸ்டார்டட் ஆஃப் வித் த மெயின் கேம்பஸ் அட்வைட்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல் 2020ல ஆரம்பிச்சு ஒரு 2 monthsலயே லாக்டவுன் வந்துருச்சு. ஸோ நிறைய ஹார்ட்ஷிப்ஸ்ல தான் இந்த ஸ்கூல்ல நாங்கள் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு விஷயம் நாங்கள் இங்க பண்ணும்போதும் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். குவாலிட்டினா நீங்க பாக்குற டைல்லயோ ஒரு ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ கிடையாது. பட் சில்ட்ரனோட மைண்ட் செட்டும் அதே அளவுக்கு ஒரு குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத எங்களோடது. ஏன்னா வி ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் ஒரு சைல்டு வந்து ஒரு எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிட்டா மட்டும் அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்க என்ன ஃபீல் பண்றாங்கிறத சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற சொல்றதுக்கு நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நாங்க ரொம்ப நம்புற ஒரு விஷயம். அண்ட் இங்க இருக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், நான் ஆகட்டும், கோஆர்டினேட்டர்ஸ், பிரின்சிபல் யாருமே வந்து ஒரு நாங்க ஆத்தரைஸ்ட் பீப்புள், நீங்க சில்ட்ரன் அப்படிங்கிற இது கிடையாது. வி கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு தி சில்ட்ரன் அண்ட் தேர் சோ ஹாப்பி ஹியர். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கூல் இப்போ வரைக்கும் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வருஷம் ஒரு புது இணைப்பா we have started off with the rooftop courts. திருப்பூர்ல எந்த இடத்துலயுமே அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியோட அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல யாரும் பண்ணது கிடையாது. ஸோ ஒரு கோர்ட்டுமே சைல்டோட சேஃப்டிக்காகவும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ஸ்ல போய் அவங்க விளையாண்டா எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்க அதை கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா அகாடமிக்ஸ் மட்டும் முன்னாடியே சொன்ன மாதிரி அகாடமிக்ஸ்ல மட்டும் சில்ட்ரன் எல்லாமே கத்துக்கிறது கிடையாது. ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வேற டீம் ஒர்க் எல்லாம் இங்க தான் பில்ட் ஆகுது. டிசிப்ளின், பேஷன்ஸ், பஞ்சுவாலிட்டி எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு விஷயமும் அப்படிதான் நாங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் we have many more years to come. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் எங்களோட பேரண்ட்ஸ், நாங்க என்ன பண்ணாலும் அது ஒரு நல்லதா இருந்தா உடனே வந்து எங்க கிட்ட யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்கேஸ் தேர் இஸ் அ லேக் ஒரு அவங்க எங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக்ஸை நாங்கள் ஒரு கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்காக தான் எடுத்துக்கிறோம். அண்ட் இன்னொரு மெயின் யூஎஸ்பி ஆஃப் அ ஸ்கூல் அப்படின்னு சொன்னா எவ்ரி ஒன் ஆர் சோ ரீச்சபிள். நீங்க பிரின்சிபல் ஆகட்டும், கரஸ்பாண்டன்ட் ஆகட்டும், எங்க டீச்சர்ஸ் ஆகட்டும், வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். ஏன்னா குழந்தைங்களை வந்து எங்க கிட்ட விட்டுட்டு போகும்போது அவங்க ஒரு சந்தோஷமா ஒரு திருப்தியா போகணும். வி டோன்ட் ஹேவ் அ ரெசிடென்ஷியல் ஸ்கூல், பட் ஸ்டில் எங்க கிட்ட குழந்தைங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க நாங்க ஃபீல் பண்ண வைக்கிறது இட்ஸ் அ மெயின் திங். அண்ட் எது கேட்டாலும் வி ஹேவ் அ ரெஸ்பான்ஸ் ஃபார் இட். இது எங்களோட நாங்க இப்படிதான் பண்றோம் அப்படின்னு சொல்லாம பேரண்ட்ஸ் சொல்றத ஒவ்வொன்றையும் உள்வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயங்களையும் நாங்க செய்யறோம். இது ஒன் ஆஃப் த யூஎஸ்பி. அண்ட் எகெயின் லைக் பிரைமரி லெவலுக்கு நாங்க ஃபாலோ பண்ற அப்ரோச் வந்து குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் மிக்ஸ்ட் ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. லைக் கிண்டர் கார்டன் எல்லாரும் மிக்ஸ்ட் ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. அதே மாதிரி ஹையர் கிரேட்ஸ்க்குமே we are affiliated to CBSE and IGCSE curriculum. அதுவுமே கேம்பிரிட்ஜ் அஃபிலியேஷன் வித் ப்ராப்பர் CBSE அஃபிலியேஷன் எல்லாமே டு த டேட் என்னென்ன இருக்கணுமோ everything is in place. And I hope this will be a very safe place for the children to learn and to flourish holistically. Thank you.